ரீசன்ட்லி இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் வந்து நம்ம டெய்லி பார்க்க முடியுது நியூஸ்ல. இது ஆல்கஹால்னாலயோ இல்ல ட்ரக்ஸ்னாலயோ இந்த மாதிரி டெய்லி கேஸ் பார்க்க முடியுது இல்லையா? இதுக்கு மெயினா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நடக்காது அப்படின்ற அந்த தாட் தான். நான் வந்து எக்ஸ்பர்ட்டான டிரைவர். நான் வந்து 10 வருஷமா காடி ஓட்டிட்டு இருக்கேன். என்னால் எவ்வளோ தண்ணி அடித்தாலும் காடி ஓட்ட முடியும் அப்படின்ற அந்த தாட் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து ஒரு 27 வயசோ 28 வயசு பையனோட வாழ்க்கையே வீணா போறதுக்கு காரணம். இந்த தாட் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. எப்படி மரணம் இன்னைக்கு நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தாட் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து நான் வந்து தண்ணி அடிச்சு டிரைவ் பண்ணாலும் ஆக்சிடென்ட் நடக்காது அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. இவன்தோ இவ்வளோ வைரலா கேஸ் போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்டில் நிறைய பேர் தண்ணி அடிக்கிறதுக்கு டிரைவ் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. எவ்வளவு தான் மலேசியாவில் கேஸ் நடந்தாலும் எவ்வளவு சீரியஸா இருந்தாலும் நம்ம தண்ணி அடிக்கிறதுக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படின்றதுக்காக கார்ல தான் போவோம் இல்லையா? ஏன் காரணம் நம்மளுக்கு நடக்காது அப்படின்ற அந்த தாட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி அடிச்சிட்டு காடி ஓட்டுறப்ப என்னனாலும் நடக்கலாம். ஒருவேளை நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணலனாலும் வேற ஒரு காரோ மோட்டார் பைக்கோ மிஸ்டேக் பண்ணி நம்ம இடிச்சாலும் ஃபால்ட் வந்து அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணவங்க மேல தான் வரும். தண்ணி அடிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கிராப்ல போயிட்டு கிராப்லயே வாங்க. அப்படி கிராப்ல போறதுக்கு காசு இல்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல வேலைக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, அதுக்கப்புறம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ண போங்க. ஓகே.